கணவர் தியாகு வீடு திரும்ப வலியுறுத்தி கவிஞர் தாமரை 6வது நாளாக தொடர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். திரைப்பட பாடலாசிரியரும் கவிஞருமான தாமரை வீட்டை விட்டு வெளியேறிய கணவர் தியாகு வீடு திரும்ப வலியுறுத்தி 6வது நாளாக தமது மகனுடன் தர்ணா போராட்டம் மேற்கொண்டு வருகிறார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், போராட்டத்தை கைவிடுமாறு தமிழ் தேசியவாதிகள் உட்பட பலரும் வலியுறுத்துவதாகவும், பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் வரை போராட்டத்தை கைவிடும் நோக்கமில்லை என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் இருவருக்குமான பிரச்சனை குறித்து பொதுவெளியில் விவாதிக்க தயாரா எனவும் கணவர் தியாகுவுக்கு தாமரை கேள்வி எழுப்பியுள்ளார். இங்கே நான் பொது இடத்துல இனிமேல் நான் போய் தேடிட்டு இருக்க மாட்டேன். நான் இங்கே தான் இருக்கேன், நான் வந்துட்டேன். ஆனால் இன்று வரை அவர் எங்கே இருக்காருன்னு யாருக்கும் தெரியாது. தெரிஞ்சவங்களும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இங்கே தலைமறைவாக இல்லைன்னு சொல்கிறவர் இங்கே நேராக வர வேண்டியது தானே. என்னுடைய ஆரம்ப கட்ட குற்றச்சாட்டை என்ன, வீட்டை விட்டு ஓடி போனேன், வீட்டுக்கு தானே திரும்பி வரணும், வீட்டுக்கு போன கணவன் வீட்டுக்கு வரணும். உனக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் பெரியவங்களையோ யாரையாவது வச்சு பேசணும். அதை விட்டுட்டு ஓடி போயிட்டு அங்கேருந்தே விவாகரத்து செஞ்சுருவேன், நான் பேச்சுவார்த்தைக்கு வர மாட்டேன், இனிமேல் ஒருபோதும் இது கிடையாது அப்படின்னு அறிக்கை விட்டுட்டு இருக்கிறது ஒரு தலைவனுக்கு, அதுவும் கொள்கை வழிபட்ட தமிழ் தேசிய அரசியலில் இருக்கிற ஒரு தலைவனுக்கு எவ்வளோ கேவலமானது அப்படிங்கிறது இனிமேல் நான் சொல்ல வேண்டியதில்லை. அவங்க என்னுடைய அரசியலுக்கு இடையூறாக இருக்காங்க, என்னுடைய முழு நேர புரட்சிகர வாழ்க்கைக்கு இடையூறாக சொல்கிறீங்கள, அதை வாங்க இங்கே உட்காந்து சொல்லுங்கள். எல்லா ஊடகங்களையும் அழைப்போம், நீங்கள் ஒரு குற்றச்சாட்டாக சொல்லுங்கள். அது எப்படி நான் இடையூறாக இருந்தேன், அது என்ன புரட்சிகர அரசியல் அப்படின்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன், ஊரும் தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் ஏன் இன்னைக்கு வரைக்கும் ஒரு தலைவன் வரல? கவிஞர் தாமரையின் கோரிக்கைகளை பரிசீலித்து தீர்வு காண முன்வராமல் தோழர் தியாகு தமக்கான பாதுகாப்பை தேடிக்கொண்டு தலைமறைவாக இருப்பது கண்டிக்கத்தக்கது என தமிழ் தேச குடியரசு இயக்கம் தெரிவித்துள்ளது. தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தினுடைய தோழர்கள் புரிந்து கொண்டு கவிஞர் தாமரையின் கோரிக்கையை நிறைவேற்றி இந்த தெருவிற்கு வந்த தமிழ் தேசிய ஆற்றலில் மிக முக்கியமான ஒருவரை வீட்டுக்கு அழைத்து செல்வதும், வீட்டிற்கு வந்து இருவருமாக தமிழ் தேசிய விடுதலைக்கு உழைப்பதும் தான் நாங்கள் வைக்கின்ற கோரிக்கை. தோழர் தியாகு நேர்மையாக நடந்து கொள்வார் என்றுதான் இதுநாள் வரையிலும் நாங்கள் கவிஞர் தாமரையை பார்க்காமல் இருந்தோம். ஆனால் எல்லா வகையான தனக்கு தேவையான பாதுகாப்பை தேடிக்கொண்டு அவர் இன்னும் ஒளிந்திருப்பதை தமிழ் தேச குடியரசு இயக்கம் வன்மையாக கண்டிக்கிறது. நேர்மையாக அவர் நடந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறது.